ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கிறேன். நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விதைகள் தாங்க, ஃப்ரீ சீட்ஸ் கிவிங் தான் இது. இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு என்னால் முடிஞ்ச என்கிட்ட நம்ம செடியிலேருந்து நம்ம கார்டன்லேருந்து கலெக்ட் பண்ண விதைகளை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த விதைகள் வேணுன்றவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர்ஸை, வாட்ஸ்அப் நம்பரை கொடுப்பேன். தயவு செஞ்சு யாரும் எனக்கு கால் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னு கேட்டால் நான் பிஸியான ஷெட்யூல்டில் இருக்கிறதுனால உங்கள் காலை என்னால் அட்டன் பண்ண முடியாது. அதனால் எனக்கு ஒர்க்கும் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பை உங்களோட அட்ரஸை மட்டும் போட்டு அனுப்பிடுங்க. அண்ட் இதில் என்னென்ன விதைகள் இருக்குன்றதை சொல்கிறேன். அந்த என்ன விதைகள் வேணுமோ அந்த விதைகளை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இல்லையா, ஓவராலாக ஒரு கவரில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விதைகளை அனுப்புகிறேன். உங்களோட அட்ரஸை மட்டும் அனுப்புங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு எனக்கு அது கொடுங்க, இது கொடுங்க, எனக்கு வெண்டைக்காய் கிடைக்குமா, கத்திரிக்காய் கிடைக்குமா அப்படின்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. என்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நான் உங்களுக்கு தருவேன். ஓகேவா? என்கிட்ட இல்லாததை நான் தர முடியாதுங்க. சில பேருக்கு போன வாட்டி போஸ்டரில் தவறு இருக்கலாம். ஸோ நான் போஸ்டரில் தான் அனுப்புவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது அதாவது நம்ம வீட்டு இந்த என்ன சொல்கிறது, வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா மயிர்கொன்றை பூக்களோட விதைகள், அப்புறம் துவரம் பருப்பு, அப்புறம் காராமணி, அப்புறம் தட்டைப்பயிறு, அப்புறம் பூனைக்காளி அவரை, அப்புறம் துவரம் பருப்பு, அப்புறம் தோசைக்காய், ஃபேஷன் ஃப்ரூட், பாகற்காய், அப்புறம் சின்ன பூசணிக்காய், அப்புறம் பெரிய சக்கரை பூசணி, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹனிமிலான் தேவ் இருக்கு இல்லையா, அதோட இது, அப்புறம் கொஞ்சம் பஜ்ஜி மிளகாவோட விதை, அந்த மாதிரி என்கிட்ட என்னென்ன இந்த வெள்ளரி வகையில் இருக்கிற விதைகள் எல்லாமே, குண்டு வெள்ளரி, உருட்டை வெள்ளரி, ஸோ அந்த விதைகள் எல்லாமே நான் தருவேங்க. கூடவே சங்குப்பூ விதையும் இருக்குதுங்க. அதாவது எப்படி சொல்கிறது, கனகாமரம் விதை, சங்குப்பூ விதை, சிங்கிள் பெட்டலும் இருக்குது, அடுக்குமே இருக்குங்க. அதனால் நீங்கள் ஓவராலாக நான் என்ன பண்ணுவேன்னா, இல்லை சிஸ்டர் ஒரு 4 கொடி உருளை இருக்குது, அது யாருக்காவது வேணும்னா பர்டிகுலராக கேட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த விதைகளை ஓவராலாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும் தான் ஆசைப்படுறேன். அப்போது யாருக்கு வேணுமோ வேண்டாமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, பப்பாளி விதை, நாட்டு பப்பாளிங்க, நல்ல நீட்டு காய், நல்ல இனிப்பாக இருக்கும். அந்த விதைகளும் இருக்குது. தரையில் கார்டனிங் பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்க என்கிட்ட அந்த பப்பாளி விதைகளும் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி அது வேணுன்றவங்க எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் பூனைக்காளி அவரைக்காய் விதை, இது எல்லாமே இருக்குது. இது நம்மக்கிட்ட இருக்கிற விதைகள் தாங்க. இதுக்கு மேலே தயவு செஞ்சு என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதில் நான் என்னென்ன விதைகள் வச்சுருக்கிறேன்னுட்டு. அதனால் கொஞ்சம் காராமணி, சிகப்பு காராமணியும், வெள்ளை காராமணியும், வரி காராமணியும் இருக்குதுங்க. ஸோ தயவு செஞ்சு என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். 1 வீக், அதாவது 10 டேஸ் இருக்கோங்க என்னோடய நம்பரு. இது சீத்தாப்பழம், அது ராம் சீதாவோட விதை. 10 டேஸ் இந்த வீடியோவில் என்னோடய நம்பர் இருக்கோங்க. விதை வீடியோவில் மட்டும்தான் என்னோடய நம்பர் இருக்கும். 10 டேஸ்க்கு அப்புறம் நான் இந்த நம்பரை எடுத்துருவேன். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்குள்ளாடி நம்பரை சேவ் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த 10 டேஸுக்குள்ளே எவ்வளோ அட்ரஸ் வருதோ அந்த அட்ரஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் இந்த விதைகளை ஷேர் பண்ணி அனுப்பிடுவேங்க. போஸ்டலில் தான் அனுப்புவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்கிட்ட இருக்கிற விதைகளை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு இதை நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கணும். லாஸ்ட் டைமே எனக்கு அந்த விதை கொடுங்க, இந்த விதை கொடுங்க, அப்படி இப்படி நீங்கள் என்னால் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம என்ன விதைகள் விட்டு எடுக்கிறோமோ அதை தான் உங்களுக்கு நான் தர முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆர்வமாக இருக்கிற விதை வேணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு எனக்கு எல்லாமே ஹெல்த்தியான விதைகள்ங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்டான அட்ரஸையும், பின்கோடையும், உங்கள் ஃபோன் நம்பரையும் போட்டு அனுப்புங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்டல் அனுப்புவேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸை எனக்கு அனுப்புங்க. ஸோ சக்கரை பூசணி என்னோடய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய அறுவடையெல்லாம் சக்கரை பூசணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 8 கிலோ ஒரு காய் அந்த சைஸ்க்கெல்லாம் பறிச்சிருக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுலேருந்து எடுத்த விதைகள் தான் இது எல்லாமே. ஸோ விதைகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே திரட்சியானது. கூடவே கொஞ்சம் சிகப்பு கலர் லிச்சியோட விதையும் இருக்குது. அந்த விதை நான் போட்டு முளைக்க வச்சேன். அதுவுமே அழகாக முளைச்சி வந்திருக்குதுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இதுதான் அந்த லிச்சியோட விதை.
நான் போட்டு முளைச்சி வச்சதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த செடி தான் அது அழகாக சீக்கிரம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே இது முளைச்சிருச்சு. அதனால நீங்களும் இதை இருக்கிறவங்க இந்த லிச்சி விதைகளை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிகப்பு கலரில் இருக்கும் இல்லையா, அந்த லிச்சியோட விதை இது. ஸோ இப்போதைக்கு நம்ம கார்டனோட விதைகள் இவ்வளோதாங்க. ஸோ இந்த வருகிற நாட்களில் வித்தியாசமான காய்கறிகள் அறுவடை பண்ணிவிட்டு அதில் இருக்க விதைகளை கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். இது 1 வருஷமாக நான் சேர்த்து வச்ச என்னோடய விதைகள்ங்க. ஒரு 6-7 மாதமாக, ஒரு 5 மாதத்துக்குலேருந்து நான் விதைகள் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த விதைகள் தான் இது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வேணுன்றாங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பரை தருவேன். ஓகேவா? நீங்கள் நோட் பண்ணிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க ப்ளீஸ். உண்மையாக நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் எடுக்கிற சிச்சுவேஷனில் இருக்கவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு வேலை பிஸி. அதனால் என்னால் ஒவ்வொருத்தரோட காலும் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்க முடியாது. புளிச்சக்கீரை இருக்குது. அதனால் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு தெரியும். கூடவே கொஞ்சம் சூரியகாந்தி விதைகளும் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ, இல்லை சிஸ்டர் நீங்கள் கொடுங்க எங்களுக்கு எல்லாமே வேணுன்றாலும் நான் ஒரு கவரில் தேவையான அளவு விதைகளை உங்களுக்கு கண்டிப்பாக தருவேங்க. ஓகேவா? ஸோ மண் கலவை ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, ஹாப்பி கார்டனிங். பிகினர்ஸுக்கும் இதில் இருக்க எல்லா செடியுமே சீக்கிரம் வளர்ந்துடும். ஸோ பிகினர்ஸும் மாடித்தோட்டம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்கிட்ட இந்த விதைகளை வாங்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் தம்பட்டை அவரையோட விதையும் ஒரு 10 விதை போல் இருக்குது, அதுவும் வாங்கிக்கோங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. இதை மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். திருப்பியும் சொல்கிறேன், உங்களோட அட்ரெஸை அனுப்புங்க, கால் பண்ணாதீங்க என்னோடய வாட்ஸ்அப்புக்கு. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன விதைகள் வச்சுருக்கேன்றது எனக்கு தெரியும். அப்புறம் எனக்கு அந்த விதை வேணும், இந்த விதை வேணும், பூச்செடி விதை வேணும் அப்படின்லாம் எனக்கு லிஸ்ட்டு கொடுக்காதீங்க. என்கிட்ட பூச்செடிகள் விதைகள் கனகாமரத்தை தவிர, மயிர்கொன்றை தவிர வேறு எந்த பூச்செடி விதையும் என்கிட்ட கிடையாதுங்க. அதனால் பூச்செடி விதை கனகாமரம் அண்டு அந்த கொத்து கொத்தாக பூக்கும் இல்லையா, ஹைவேஸ்லலாம் அந்த கொன்றைப்பூ வச்சுருப்பாங்க இல்லையா, மயிர்கொன்றைன்னு சொல்லுவாங்க. அந்த மயிர்கொன்றைன்னு சொல்லுவாங்க. அந்த எல்லோ கலரில் க்ரீன், அதாவது பிங்க் கலரில் அண்ட் ஆரஞ்சு கலர்லலாம் பூக்கும் இல்லையா, அந்த செடி தான் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கேட்டு மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அட்ரஸ் என்னோடய நம்பரை இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹாவ் அ நைஸ் டே. டேக் கேர் அண்ட் பை.